நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் துவங்குவோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ள, துதிக்க, ஆராதிக்க மீண்டும் ஒரு விசையாக எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே கூடி வர முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலிருந்து தேவாதி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீ தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் எங்களுடைய திருச்சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே இந்த பரிசுத்த ஆராதனையை பயபக்தியோடு கூட ஆசரிக்கும்படியாய் தங்களுடைய நேரங்களை கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கின்ற வேளையில் தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. தேவனுடைய மகிமைக்கு உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், நடத்தட்டும். ஆண்டவரே, பாடுகிறதான பாடல்கள், உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்கள், வேத பகுதிகள், விசேஷமாக இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்கு, தேவ மகிமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உடைய மகிமைக்கு, உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். கிருபையாக பத்திரமாக எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர். கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, சரீர சுகபலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. விசேஷமாக இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற அடியார்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தாசர்களை ஆவிக்குள்ளாக்கும்படி, தேவ பிரசன்னத்தால் நிரப்பும்படி, அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை தாழ்த்தும்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனையின் துவக்க பாடலாக என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கான சங்கீத பகுதியை முறைமுறையாய் வாசிக்க கேட்போம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10ஆம் ஞாயிற்றுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். அது சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் வரை மாறி மாறி வாசிப்போமாக. சங்கீதம் 67 1 முதல் 7ஆம் வசனம் வரை. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இன்றைக்கான வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10ஆம் ஞாயிறுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம். அது ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா 56ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல்.
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராயிருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டு இருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவரிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10ஆம் ஞாயிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 32 முடிய. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 32 வரை. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீனின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலும் ஆக கடவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. அவர்களுக்குள்ளே வைராகியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராகியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க
அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்டை வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறிந்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிடாமாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போடுவாய். அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளை அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயமல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாக்கும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் இரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகினராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் என்பதே. இன்றைக்காக வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தாயிற்று. திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10ஆம் ஞாயிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம், அது அப்போஸ்தலராகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 முடிய. அப்போஸ்தலராகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 முடிய. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்றார் என்பதே இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நாம் நின்றவாறே நம்முடைய விசுவாச அறிக்கையை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பசுத்த ஆவியினால் கர்ப்பவத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்துவ சபையும் பசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பாடல் புத்தகத்திலே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனேசருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனேசருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலேயும் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ளவர். அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினாலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலையற்று போனாலும் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்ற வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 பதிவுகளை 2 முறை கர்த்தருடைய வார்த்தை புத்தி எப்படி கிடைக்கும் என்று இந்த தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அநேக சகோதரிகள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இவைகள் இருந்தது என்று சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலையும் கூட புத்தி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே வேதாகமத்திலேயே 2 சகோதரிகள் இணைந்து தங்களுடைய வீட்டை அவர்கள் எப்படி கட்டினார்கள், எப்படி தேவனுடைய பிரியமான அந்த தேவ சித்தத்தை இந்த பூமியிலே அவர்கள் நிறைவேற்றி நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விலையேறப்பெற்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்கள் வாசிங்க, பாருங்க, வேதத்தை திறந்து அந்த வேத வசனத்தை, நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் அன்போடு அதை தியானிக்கும்படி உங்களை தயவாய் கேட்கிறேன். நாம் வாசிப்போம். ரூத் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதிதான். ரூத் கர்த்தரை நம்பி அவரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நகோமியோடு அவர் வருகிறாள். வாழ்க்கை ஒரு வனாந்திரமான நிலைமைதான். ஆனாலும் அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு உள்ளே வந்ததினாலே அவளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். போவாஸ் அவளை கரம் பிடித்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்க முடியும். பாருங்கள், இந்த வசனத்தை நான் அநேக முறை படித்திருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வீட்டை கட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லும்போது எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ரூத்தை குறித்து வாசிக்கும் போது, ரூத்தை குறித்து போவாசை குறித்தும் அந்த ஜனங்கள் அவர்களை பாராட்டும் போது, வாழ்த்தும் போது என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் கர்த்தர் உன் வீட்டையும் உன் மனைவியாகிய ரூத் கட்டுவித்து உன்னை இன்னும் பேர் பெற்றவனாக, புகழ் பெற்றவனாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். நான் யோசித்தேன், ராகேலும் லேயாளும் அல்லது லேயாளும் ராகேலும் அக்கா தங்கை இருவரும் ஒரு பெரிய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆதியாகம புத்தகங்களிலே அவர்களுடைய
சரித்திரங்கள் தொடர்ந்து வருகிறது. அதிலேயே அவர்களை குறித்த அந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் எழுதப்படாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறந்து விடாமல் நாட்கள் ஆக பாருங்கள், ரூத் என்ற அந்த புத்தகத்தை எழுதும் போது அவர்களை அங்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே ஒரு மனுஷன் செய்கிற நற்காரியங்களை ஒருபோதும் அவர் மறந்துவிட போவது இல்லை என்பதற்கு இவர்கள் ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. அன்பு சகோதரிகளே, கர்த்தர் இந்த பூமியிலே நீங்கள் தேவனுக்காக வாழுகிறது, அவருக்காக நீங்கள் நல்ல காரியங்களை செய்கிறதை அவர் ஒருபோதும் மறக்கிற தேவன் இல்லை என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த லேயாளும் ராகேலும் ஹல்லேலூயா இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுடைய மனைவிகள் தான் இந்த லேயாளும் ராகேலும். இவர்கள் இருவருடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாம் நினைக்கும் போது உண்மையிலேயே இவர்கள் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு பெரிய பொறுப்பை தேவன் இவர்களுடைய கரங்களிலே கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு சாராளை கொண்டு தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்குக்கு ரெபேக்காள் வருகிறாள். அவர்களுக்கு தேவன் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோபு. ஆனால் வேதம் சொல்கிறது, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பாத்திரமாக யாக்கோபு காணப்படுகிறார். இப்போ தேவனுடைய கண்கள் எல்லாம் யாக்கோபின் மீது பதிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபை கொண்டு தேவன் இந்த பூமியிலே ஒரு பெரிய காரியத்தை, ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு வம்சத்தை, பெரிய ஒரு தேசத்தை, ஒரு நேஷன், ஒரு தேசத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு அநாதி நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய இப்படிப்பட்ட ஒரு அநாதி நோக்கத்துக்கு தகுதியான பெண்கள் அவசியம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ராகேலும் இந்த லேயாளையும் தேவன் யாக்கோபுக்கு துணையாக கொடுக்கிறார். தேவன் பாருங்க, இவங்களுக்கு துணையாக கொடுத்தது மாத்திரமல்ல, இவர்கள் தான் இந்த யாக்கோபுடைய வீட்டை கட்டி உருவாக்க வேண்டும். ஒருவேளை இந்த ராகேலும் லேயாளும் அவர்களுக்குள்ளே ஏதாயிரம் ஒரு சறுக்கள் வருமானால், அவர்களுக்குள்ளே ஏதாயிரம் ஒரு காரியங்கள் நடந்து விடுமானால், இந்த யாக்கோபுடைய சந்ததி, யாக்கோபின் மீது தேவன் வைத்திருக்கிறதா அநாதி தீர்மானம், அவர் வைத்திருக்கிறதான அந்த பெரிய பிளான், ஹல்லேலூயா, இல்லாமலே போய்விடக்கூடும். தேவன் அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இவர்களை யாக்கோபுக்கு மனைவியாக தேவன் கொடுக்கிறார். பாருங்கள், நான் பலமுறை சொல்வது போல என்று சொல்லுகிறேன், தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார். எல்லா குடும்பங்களும் கட்டப்பட வேண்டும். வீடுகள் தேவனாலே கட்டப்பட்டு, தேவனாலே ஆளுகை செய்யப்பட்டு ஒரு குட்டி பரலோகமாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி நோக்கமாக இருக்கிறது. இந்த வீட்டை கட்டுகிற வேலைக்கு தேவன் தெரிந்து கொள்ளுகிறது ஸ்திரீகளைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிற காரியம், புத்தியாய் இருந்து நாம் வீட்டை கட்ட வேண்டும். வீட்டை கட்டுகிறதும் கட்டி வைத்திருக்கிற வீட்டை இடிக்கிறதும் நம் கையிலே தான் இருக்கிறது. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து தேவன் அந்த குடும்பத்தை, இந்த வீட்டை கட்டும்படியான பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஆனால் ஏவாள் என்ன செய்தாள்? தேவ சத்தம் கேட்காதபடி அந்நிய சத்தத்தை கேட்டு அதை இடித்து போட்டாள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த போவாசை வாழ்த்தும் போது சொல்லுகிறார்கள், உன் வீடு இஸ்ரவேல் வீட்டை கட்டின அந்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் உன் வீடு கட்டப்படுவதாக. உன் மனைவியாகிய ரூத் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருந்து உன் வீட்டை அவள் கட்டி எழுப்பி உன்னை பாக்கியவனாய் இந்த பூமியிலே வைப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த பெரிய பொறுப்பை நாம் அறிந்து கொண்டு, தேவன் இந்த ராகேலுடைய வாழ்க்கையிலும் லேயாளுடைய வாழ்க்கையிலும் என்ன குணங்களை வைத்து அவர்கள் அந்த வீட்டை கட்டினார்கள் என்பதை நாம் சற்று தியானித்து, அதே போல நமக்கும் தேவன் அந்த நல்ல சுபாவங்களை தரும்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகளை தியானித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். நாம் இன்றைக்கு அதை தியானிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள்,
இதிலே நான் முதலாவது அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபை பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை விட்டு அவர் கடந்து வந்து அந்த மாமனுடைய வீட்டிற்கு அவள் முதலாக வருகிறார். யாக்கோபுடைய தேவன் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், ஒரே தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். அவர் சொல்றார், என் முற்பிதாக்களின் தேவன், தகப்பனுடைய தேவன் என்று சொல்லி அந்த உண்மையுள்ள நித்தியமான ஒரே தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு யாக்கோபு இந்த பதான் அராமுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு வருகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மாமன் லாபான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறார். மெய்யான தேவனை பற்றிய ஒரு அறிவு இந்த லாபானுக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ இருந்ததாக தெரியவே இல்லை. ஆனால் யாக்கோபு முதலாக அங்கு வந்து யாக்கோபு அவர்களோடு கூட அந்த தங்கி வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மாதம் அங்கு இருந்த பிறகு இந்த மாமன் லாபான் கேட்கிறான் யாக்கோபிடத்தில், நீ என்னுடைய வீட்டிலேயே நீ வெறுமையா நீ வேலை செய்ய வேண்டாம், உனக்கு அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்லுகிறார், சரி உம்முடைய வீட்டிலே நான் வாசம் பண்ணுறதுக்காக நான் சில நாட்கள் வேலை செய்கிறேன். உம்முடைய மகளாகிய இந்த 2வது மகள் ராகிலை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவளை நீர் எனக்கு ஏற்று துணையாக தர வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு உடனே ஓகே, நீ அவளுக்காக ஒரு 7 வருட இடத்துல வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த 7 வருடம் அவள் வேலை செய்கிறாள். வேலை செய்து முடித்த உடனே போய் மாமன் கேட்கிறாரு, என் மனைவி எனக்கு தாங்க அப்படின்னு. உடனே அவன் யாக்கோபு என்ன செய்கிறான், ராகிலுக்கு பதிலாக லேயாளை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுக்கிறான். அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அது பிறகு போய் மாமன்ட்ட சண்டை போடுறாரு. இல்லை, எனக்கு நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு, நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவன் சொல்றான், இல்லைல்லப்பா, நீ என்ன செய், முதலாவது நீ இன்னும் ஒரு 7 வருஷம் என்கிட்ட வேலை செய், இவளுடைய 7 மூத்த மகள் லேயாளுடைய 7 நாட்களை நிறைவேற்றின பின்பு என்னுடைய மகள் ராகேலையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ராகேலையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 பேருமே யாக்கோபுக்கு மனைவியாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக உண்டாவதாக. அவர்கள் 2 பேருமே தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் வந்தாலும் கூட பாருங்க, இவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, தேவாதி தேவன் மாத்திரமே. ஆனா அவங்களுக்கு இவருடைய யாக்கோபுடைய தேவனை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பாருங்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா, யாக்கோபுடைய தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவராகிய தேவனை, மெய்யான தேவனை, யாக்கோபின் தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 29:31 கூட நாம் பார்க்கிறோம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா பாருங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 29:32 கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் என்று சொல்றார். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன காரியம் நமக்கு புரிகிறது என்று சொன்னால், அவர்கள் யாக்கோபுடைய தேவனை தன் சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, முதலாவது நம்முடைய வீடு கட்டப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மெய்யான தேவனை நாம் முதலாவது நம்முடைய கரத்திலே பிடித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் பாருங்கள் ரூத்தும் செய்கிறாள். ரூத்து சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வாசியுங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடையும்
அடக்கம் பண்ணப்படுவேன். ம். மரணமே அல்லாமல் ம். வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க பிரித்தால் கூடாது என்று சொல்லி அந்த நகோமியை உறுதியாய் பிடித்தாளோ இல்லையோ, பரலோகத்தின் தேவனை அவள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. அதனாலதான் போவாசுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவளை இணைத்து போவாசுடைய வீட்டை ரோத்தை வைத்து கட்ட வைத்தார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இந்த லேயாளும் ராகேலும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல், நான் நினைக்கிறேன் யாக்கோபு தன்னுடைய தேவனை குறித்து அவ்வப்போது எப்போதும் இந்த ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டே இருந்திருப்பார் போல இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதும் அவர்களே பெயர்களை வைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களே பெயர்களை வைக்கிறார்கள். பாருங்க, முதல் பிள்ளைக்கு லேயாள் ரூபன் என்று பெயர் வைக்கிறாள். ஹல்லேலூயா. 6 பிள்ளைகளுக்கு அவளே பெயர் வைக்கிறார். லேயா ராகிலும் அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார். பாருங்க, அந்த பெயர்கள் எல்லாம் பரலோகம் அங்கீகரித்தது. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களே பேர் வைக்கிறாங்கன்னா, அந்த உன்னதமான தேவனை தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. உன்னதமான உம்முடைய தேவன் எனக்கு போதும். ரூத்து சொன்னது போல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் வணங்குற தேவன் தான் எங்களுக்கு போதும். எங்க அப்பா வணங்குற தேவன் இனிமே எங்களுக்கு தேவையில்லை, நீர் எங்களுக்கு போதும், உங்க தெய்வம் எங்களுக்கு போதும்னு முதலாவது அவர்கள் உண்மையான தெய்வத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு வேதாகமத்திலேயும் நான் அந்த வசனத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இஸ்ரவேல் வீட்டை கட்டின ராகேலை போலவும் லேயாளை போலவும் தேவன் அந்த வார்த்தையை வேதத்திலே அவர் அழுத்த திருத்தமாக எழுதி வைத்திருப்பார் என்றார். அவர் எவ்வளவோ இந்த 2 ஸ்திரீகள் மூலமாக மகிமைப்பட்டிருப்பார். அன்பு சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை மட்டும் நீங்க உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவரோட ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் இவர்களே பேரை வைக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவரோடு கூட என்ன ஒரு ஐக்கியத்தில் அவங்க இருந்திருப்பாங்க பாருங்க. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். எல்லா பிள்ளைங்க, இல்லப்பா நீ இந்த பேரை வைக்காத, இல்லை யாக்கோபு இல்லை நீ இந்த பேர் வேண்டாம், நான் வைக்கிற பேரை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மெய்யான தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டதுனாலே நான் நினைக்கிறேன் அந்த தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். அந்த ஆவியினாலே தான் அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தோட, ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோட தேவனை துதித்து துதித்து அவர்கள் பாருங்க, லேயாள் சொல்லுகிறாள், கர்த்தரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு யூதா என்று பெயர் வைக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரையும் அவர்கள் தேவனை சார்ந்து வைத்ததாக நாம் வாசிக்கிறோம். இதற்கு காரணம் அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். என் தகப்பன் வணங்குகிற தெய்வம் அல்ல, என் கணவனுடைய தேவன் உண்மையான தேவன். அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனும் சர்வ வல்லமுள்ள தேவனாய் பாருங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அழகாக இடைப்படுகிறார், எவ்வளவு அழகாக செயல்படுகிறார் என்று பார்க்க முடியும். ஜீவனுள்ள தேவனை நாம் உறுதியாய் பிடிப்போம் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொண்டு நான் உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவேன். இன்றைக்கு லேயாளும் ராகேலும் எப்படி வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அதே போல அநேக நம்முடைய புருஷன் எழுப்பி சொல்வார், அநேக ஸ்திரீகள் உண்டு பூமியில, ஆனால் என் மனைவியோ விசேஷித்தவள். அநேக ஸ்திரீகளுக்குள்ள என் மனைவி விசேஷித்தவள் என்று சொல்லி உங்களை குறித்து பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்கள். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள். நான் போன முறை இதே தான் உங்களுக்கு அழுத்த திருத்தமாக சொன்னேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுடைய வீட்டை அவர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, அவர்கள் யாக்கோபுடைய தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். 2வது காரியம் நீங்கள் வாசிக்க முடியும் பாருங்க. இந்த 2 பேருக்குள்ளேயும், இந்த ராகேலுக்குள்ளேயும் இந்த லேயாளுக்குள்ளேயும் அநேக பலகீனங்கள் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 29:25 வாசிங்கள். ஆதியாகமம் 29:25 காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி? ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்தில் வேலை செய்தேன்,
என்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். தகப்பனிடத்துல போய் யாக்கோபு சண்டை போடுறான். அவன் சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் நேசித்தது ராகேலை, லேயாளை அவன் நேசிக்கவில்லை. ஏன் நேசிக்கவில்லைன்னு கேட்டீங்கன்னா 29வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. பாருங்க, லேயாளுடைய வாழ்க்கையிலே கண்கள் கூச்ச பார்வையா இருந்த ஒரு பலகீனம். அந்த பலகீனத்தின் நிமித்தம் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆதியாகமம் 29:31 நாம் வாசிக்கும் போது புரியும். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மனுஷனால அற்பமாய் எண்ணப்படுற ஒரு காரியம். குடும்பத்திலேயே எல்லா குடும்பங்களையும் நமக்கு மதிப்பு மரியாதைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அநேக குடும்பங்களில் மாமியார் அற்பமா எண்ணுவாங்க. எப்படிப்பட்டவன், இவ கூச்ச பார்வையுள்ளவன், இவ அழகு இல்லாதவன், இவ கருப்பா இருக்கிறவன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னிடத்துல பேசி கொண்டிருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், என் புருஷன் அற்பமா நினைக்கிறாரு சிஸ்டர், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த லேயாளுக்குள்ளே ஒரு பலவீனம், அற்பமா எண்ணப்படுகிற ஒரு காரியம். அந்த ஒரு பலவீனத்தினால அற்பமா எண்ணப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அவள் ஒன்றை புரிந்து கொண்டாள், நான் பிடித்து கொண்டிருக்கிற தெய்வம் என் அற்பமான சூழ்நிலையை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க, உயர்த்த, கனமுள்ள ஒரு ஸ்திரியாய் மாற்ற முடியும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை பாருங்க, தகப்பன்றப்பே அவர் சண்டை போடல. ஏப்பா, என்னை விரும்பாத ஒரு மனுஷனுக்கு நீங்க ஏன் கல்யாணம் கட்டி வைக்கிறீங்கன்னு அவ கேட்கல, ஒண்ணுமே செய்யல. அவ ஒன்னே ஒன்றை புரிந்து கொண்டா, இது தேவன் எனக்கு தந்த வீடு, இதை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவள் இந்த இடத்துல அழகாக வாழ்றா. பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரருடைய மனைவி எண்ணத்தில் பேசும்போது அவங்க என்ன அடிக்கடி சொல்லுவாங்க, என்னம்மா என்ன ரொம்ப அற்பமா என்னவார் என் கணவர், ரொம்ப அற்பமா எண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சரீரத்தில் பலவீனம் உண்டு, அற்பமா எண்ணுவார். அடிக்கடி நீ பார்த்து சொல்லுவார், நீ போயிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாருன்னு நான் அமைதியாக பொறுமையாக இருந்துருவேம்மா. பாருங்க, இன்றைக்கு இத்தனை பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டு வல்லமையான ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நான் மாத்திரம் அன்னைக்கு என் புருஷன் அற்பமா நினைக்கிறாரு, நான் போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்த ஊழியர்கள் எல்லாம் தேவன் இப்படி அழகா சிறந்திருக்க பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதரிகளை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய பலகீனங்கள் நீ அற்பமா எண்ணப்பட்டாலும் கர்த்தர் உன்னை கொண்டு தான் உன் வீட்டை கட்டுவார். உன்னுடைய பெயரையும் தம்முடைய புத்தகத்திலே அவர் எழுதி வைப்பார் என்பது உண்மையிலேயும் 100% உண்மை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்களுடைய அற்பமான காரியங்கள் நிமித்தம் நீங்கள் மனம் சோர்ந்து போகாதபடி, உன் கூட்டை விட்டு நீ வெளியே போகாதபடி, உன் குடும்பத்தை விட்டு நீ வெளியே போகாதபடி கர்த்தர் உனக்கு அந்த புத்தியையும் ஞானத்தையும் பொறுமையும் தரும்படி தெய்வ சமூகத்தில் நீ உன்னை ஒப்புரவாய் காத்துக்கொள்வாயானா கர்த்தர் உன்னை கொண்டு வீட்டை கட்டுவார். ராகேலுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, அவள் மலடியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 30வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பாருங்கள். அவள் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதபடி தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு எனக்கு பிள்ளையை தாரும் என்று சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்துல போய் போராடுறான். பாருங்க, அவன் மலடியா அவளுடைய சரீரத்தில் ஒரு பலகீனம். அவ்வளோ நினைக்கல, ஐயோ நமக்கு அவ்வளோதான், அந்த வீட்டை இனிமே கட்ட முடியாது, அக்கா மட்டும் நிறைய பிள்ளைகளை பெற்றுருக்கிறா, நம்ம அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவளும் பொறுமையாக ஒருவேளை போராட்டத்தோடு மனக்குழப்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் என்ற அந்த கூட்டை விட்டு நீங்கள் வெளியே போகாதபடி நீங்கள் பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஜீவனுள்ள தேவன் உங்களை கொண்டுதான் உங்கள் வீட்டை அவர் கட்டி எழுப்பி உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும், மலடுகின்ற சூழ்நிலைகளை, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உனக்கு அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை நிந்தைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், சரீரத்திலேயும் சரி மற்ற காரியங்களும் சரி அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் கூட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் கணவனை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு நீ வெளியே போக வேண்டும் என நினைக்காதே. கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அன்பு சகோதரியே, உன்னை கொண்டுதான் தேவன் உன் கூடாரத்தை கட்டி எழுப்புவார். தேவனுடைய கரத்திலே நீ இருக்கிறாய். உன் கணவனுக்கு நீ கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம். கர்த்தர் உன் அற்பமான காரியங்கள் எல்லாம் மாற்றி உன்னை மகிமையாய் மாற்ற, லேயாளை போல ராகேலை போல கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துகிற காலங்கள் அவருடைய கரத்திலே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே நீ பொறுமையாய் இருப்பாயானால் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார், கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய யாக்கோபின் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக, எத்தனை பலவீனங்கள், நிந்தைகள், சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டு அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே யாக்கோபோடு கூட சேர்ந்து தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற அவர்கள் ஒத்துழைத்தார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 30:17 நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30:17. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அதே போல ஆதியாகமம் 30:22 வாசியுங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாவதாக அவர்கள் ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டார்கள். அதனாலதான் அவங்க குறையெல்லாம் நிறைவாச்சு. இரண்டாவதாக, அற்பமாய் எண்ணப்பட்டாலும், மறடியாய் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அவங்க வெளியே போகவே இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியவே செய்யாது. யாக்கோபு யாருன்னே தெரியாது. ஆனாலும் பாருங்க, தேவன் வைத்த அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர்களை அறியாமலே அவர்கள் ஒத்துழைக்கிறவர்களாயிருந்தார்கள். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே நீங்கள் அடையாளங்களாக இருக்கும்படி, அற்புதங்களாக இருக்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். பொறுமையாயிருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது நாம் வாசிக்கிறோம், 2 பேருடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட்டிருக்கிற தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தங்க? செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா தானே நம்ம என்னங்கன்னு கேட்போம், அப்படிதானே? அப்படியானால் இவர்களுடைய 2 பேருடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல சொல்ல போகும்போது அவர்கள் தேவனிடத்திலே பேசுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல நம்ம சொல்ல போனா, நம்ம பாஷையில சொல்லும் போது அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் வசனம் வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்தார், செவி கொடுத்தார். அவர்களை நினைத்தருளினார். அன்னாள் தேவனுடைய ஆலயத்திலே போய் விண்ணப்பம் பண்ணி கதறி அழுது தேவனை நோக்கி கூப்பிட்டாள். அந்த கூப்பிடு சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டு அன்னாளை நினைத்தருளி சாமுவேலை கொடுத்தார். அதே போல இந்த ராகேலும் லேயாளும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு நேரங்கள், சூழ்நிலைகள் வரும்போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்கள். அன்பு சகோதரிகளே, உங்களுடைய கூடாரம், உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது போல இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அந்த பாஸ்டர்கிட்ட போலாமா, இந்த பாஸ்டர்கிட்ட போலாமா, லூக்கா சேர் பாஸ்டர் தேடி போலாமா, இல்லை வேற ஏதாவது பெரிய பிரபலமான ஊழியக்காரர்களை தேடி போலாமா? இப்போ பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட என் கஷ்டத்தை சொன்னா தீந்துருமா? தீரவே தீராது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருகிற ஃபோன் கால்ஸ் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அநேக சகோதரிகள் ஃபோன் பண்ணி, அது தலைவலிக்குது, எனக்கு எனக்கு மனசு சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு தேவ ஊழியர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு போலேயே இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு மனுஷனை சார்ந்து தான் வாழ்றாங்க. ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, உன் முழங்கால்கள் முடங்க வேண்டும், உன் முழங்கால்கள் முடங்க வேண்டும், உன் முழங்கால்கள் முடங்கி தேவனை நோக்கி நீ கூப்பிட வேண்டும்.
நீ கூப்பிடும் போது கர்த்தர் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார், அவர் உனக்கு செவி கொடுப்பார். ஷபாதாலா, உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உன் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றுவார். ஹல்லேலூயா. 17 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. 24, 25 வயதில் எனக்கு திருமணமானது. அத்தனை ஆண்டுகளும் கர்த்தருக்கு நல்ல பயிற்சியை கொடுத்தார். நல்ல வேத வசனங்களை எல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை வளர பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அங்கே எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாயும் எந்த மனுஷன்டையும் போய் என் ஜெப குறிப்பை நான் சொன்னதே கிடையாது. பொதுவாக எல்லாரும் பார்க்கும்போது ஜெபிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. மனம் கசந்து யாற்றையும் அழுததையும் கிடையாது. ஒரே ஒரு வழிதான், முட்டி போட்டு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும். இப்படி வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், சூறாவளிகள், அவ்வளவுதான். இனி இல்லையா வாழ்க்கை, இனி ஊழியம் இல்லையா அப்படின்ற சூழ்நிலையில் எத்தனையோ வந்தது உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க, இன்றைக்கு இந்த ஊழியத்தை கட்டி நிறுத்த, கணவனுடைய வாழ்க்கையை கட்டி நிறுத்த, குடும்பத்தை கட்டி நிறுத்த கர்த்தர் கொடுத்துக்க ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னார். அந்த ஜெபம் என்ற ஒரு ஆயுதம் தான், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஆயுதம் தான். அன்பு சகோதரிகளை, நீங்கள் அந்த வார்த்தை, அந்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஜெயஜீவியமாக இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஜெபஜீவியம் இல்லாமல் எந்த மனுஷியும் தன்னுடைய வீட்டை கட்டி எழுப்ப முடியவே முடியாது. தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் முடியவே முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் முடியவே முடியாது. கர்த்தர் ஒரு குரலை கேட்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நாம் விழுந்து கிடக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அநேக சகோதரிகள் இன்றைக்கு ஜெபிக்கிறதுல எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் ஜெபிக்க மட்டும் நேரமே இல்லை. நம்மளுடைய ஜெப குறிப்பை, தங்களுக்கு சோதனையை வேதனையை வரும்போது யார்கிட்டயாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. ஹல்லேலூயா. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நீ எழுப்பு, என்னை நோக்கி கூப்பிடு, ராஜாமத்தில் நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. தேசத்திற்காக நீ ஜெபிக்கலாம். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையின் அஸ்திபாரம் உடையாமல் இருப்பதற்காக நீ ஜெபிக்கலாம். உடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கலாம். உடைய கணவருக்காக நீ ஜெபிக்கலாம். அதற்கு பிறகு உன்னுடைய சபைக்காக, உன்னுடைய ஊழியர்களுக்காக, தேசத்திற்காக, தேசத்தின் நிலைமைக்காக எப்போதும் சகோதரிகள், ஸ்திரீகள், பெண்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் வேலை செய்தாலும் சரி, என்ன காரியங்கள் செய்தாலும் ஜெபித்து கொண்டே இருப்பேன். என்னுடைய மனதில் அந்த ஜெப சத்தம் தேவனுடைய சமூகத்திலே இறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அழகா தேவன் அழகா சொல்றாரு, தேவன் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் செவி கொடுத்தார். தேவன் செவி கொடுத்தார். அவருடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் ஹல்லேலூயா நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீ கூப்பிட்டு பாரு. ஒரு கடினமான ஒரு பாதையில் நீ கடந்து போகிறியா? சோதனையா? எழும்ப முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ முட்டி போட்டு கூப்பிட்டு பாரு. ஆண்டவர் ஒரு சத்தத்துக்கு எவ்வளோ அழகா செவி கொடுக்கிறன்றத நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த ராகேலும் லேயாளும் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஏவலை போல பிசாசிடத்திலே, சாத்தானிடத்திலே அல்ல, தேவனோடு பேசுகிறவர்களாய் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அதிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை அழகாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது காரியம் வாசிப்போம். நம்ம ஆதியாகமம் 29:9 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறோம். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தார். பாருங்க, ராகேல் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒருத்தி ராகேல், ஒருத்தி லேயாள். ராகேல் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தார். நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நினைச்சேன், எவ்வளோ வேலைக்காரர்கள் லாபானுடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ராகேலின் ஆடுகளை ஓட்டி கொண்டு வர வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பெண்கள் என்ன செய்கிறது இல்லைன்னா, வேலை செய்கிறதே இல்லை. ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் பெண்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலையே செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரமும் தூங்குறதும், நொறுக்கி தீனி சாப்பிட்றதும், அந்த சீரியல் சினிமா. கிறிஸ்தவர்கள் கூட, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னைக்கு சீரியல் சினிமா பார்க்கறது, கரெக்டாக அந்த டைமுக்கு போய் உட்காந்து டிவி பார்க்கறது எல்லாம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். தேசத்துடைய நிலைமையை பாருங்க.
நம்ம இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. வேலை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, நான் நினைக்கிறேன் ராகேல் வெளியே வேலை செஞ்சிருப்பான், லேயாள் வீட்டில் வேலை செஞ்சிருப்பான். ஹல்லேலூயா. அவங்க அம்மாவுக்கு உதவியா ஒருவேளை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சமைக்கிறதா எல்லா காரியங்களும். சாராடை பாருங்க, சாராடை குறித்து நான் வாசிக்கும் போது தூதர்கள் வந்த போது ஆபிரகாம் என்ன செய்யறார், ஓடி போய் கோதுமை எடுத்து கொடுத்து நீ உடனே சப்பாத்தி போட்டு கொடுத்துரு, ரொட்டி செஞ்சு கொடுத்துரு. ஹல்லேலூயா. ஒரு கன்றுக்குடி எடுத்து சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு இவ கன்றுக்குடி சமைச்சு வர்றதுக்குள்ளால என்ன செய்யணும், சாராள் ரொட்டி செஞ்சு எடுத்துட்டு வரணும். பாருங்க, எவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்தாலும் பெண்கள் அவர்களுடைய இடங்களிலே வேலை செய்கிறவர்களாக சிறப்பான பெண்மணிகளாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் வேதம் அவர்களெல்லாம் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நன்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நன்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். காலம் எழுதுறது ஒரு மேக்கப், அந்த மேக்கப் கலைஞ்ச உடனே ஒரு 12 மணி 1 மணி போல மறுபடியும் ஒரு மேக்கப். இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பியூட்டி பார்லர் போய் பல மணி நேரங்கள் செலவு பண்ற பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் வீட்டில் போனீங்கன்னா எப்போ வாசல் படியில கால் வைக்கவே முடியாது. ஒரே குப்பையும் கூளமும் பாத்திரம் இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்கும், மேக்கப் சாமான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பொருளும் அந்தந்த இடத்துல வீட்டில் இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஒரு போதகர் அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய வீடு, பெண்கள் நீங்கள் கவனிக்கணும், உங்கள் வீடு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு தலைவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்பு அறையை போல உங்களுடைய வீடு காணப்பட வேண்டும். அப்படின்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக உங்கள் வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நல்ல வேலை செய்கிற பெண்களால் தான் அது முடியும், அதை செய்ய முடியும். வீட்டில் துணி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், வீட்டில் உள்ள எல்லா சாமான்களும் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். அந்த வீடு நீட்டாக அழகாக இருந்துன்னா எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, சுத்தம்தான் சோறு போடும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சுத்தமாக இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ண முடியும். அப்படியானால் உங்களுடைய வீட்டில் நீ நல்ல வேலை செய்ய வேண்டும். அந்த நாட்களில் பாருங்க, அவங்க எவ்வளோ ஆடு மாடு எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க வேலை செய்கிறவங்களா இருந்ததுனால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் முழுவதுமாகவே பெண்களுக்கு குணசாலியான ஸ்திரீகளுக்கு எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை அடிக்கடி தியானிப்பேன். அது எழுதப்பட்டிருக்கும் பாருங்க, இரவிலும் அவள் விளக்கு அணையாமல் இருக்கும், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் வீட்டார் நிமித்தம் அவள் குளிருக்கு பயப்படாள். எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாய் அவள் இருந்திருக்கக்கூடும் அந்த குணமுள்ள ஸ்திரீ. அன்பு சகோதரிகளை, வேலை செய்யுங்க, நல்லா உழைங்க. ஹல்லேலூயா. உடம்பு வேர்க்கிற அளவுக்கு உழைங்க. கர்த்தர் உங்களை மறக்கிறதுக்கு அவன் அநீதியுள்ள தேவன் அல்ல. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் நான் தாங்க செய்யணும், எனக்கு கஷ்டமா இருக்கு. செய்யுங்க. தேவனை நோக்கி கூப்பிட்டு அவரோடு பேசி உங்கள் காரியங்களை எல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி எல்லா காரியங்களையும் நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்க. என்னுடைய சரீரத்தில் எனக்கு இவ்வளோ பலவீனம் இருந்தாலும் என் வீட்டில் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால் என்னால் படுக்கவே முடியாது, நான் படுக்கவே மாட்டேன். ஐயோ, அந்த வேலை தான் முக்கியம், முதல்ல அதை முடிச்சுட்டு வந்து உட்காருவோம், அப்படி தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. பெண்கள் உழைக்கிறவங்களா இருக்கணும். பெண்கள் உழைக்காம இருந்தீங்கன்னா புருஷமாருக்கு பிடிக்காது உங்களை. கொஞ்ச நாள் பரவாயில்ல, மனைவி பிள்ளைங்க அப்படின்றவாங்க. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்புறம் போக ஆமா அவ ஒரு நோயாளி அப்படின்றவாங்க. விலை இல்லாத ஒரு பாத்திரமா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் நீ தரித்திரனாவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெண்கள் பகல்ல தூங்குறதும் அதற்கு பிறகு தரித்திரத்தை கொண்டு வரதும், இன்னொரு சொல்ல போனா கூடி உட்கார்ந்து பேசுறது, கதை பேசுறது, வெட்டு பேச்சு, வீண் பேச்சு தரித்திரத்தை கொண்டு வரும். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது வறுமையை மட்டும்தான் கொண்டு வரும். பேசுறதுக்கு நமக்கெல்லாம் நேரமே இல்லை. எனக்கெல்லாம் சில நேரங்களில் என் கணவர்கிட்ட பேசுறது கூட எனக்கு நேரம் இருக்காது. என் வாட்டுக்கு என்னுடைய காரியங்கள், வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, கத்துறது, துடிக்கிறது, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துறது, இப்படியே இருக்கும். அன்பு சகோதரிகளே, நீங்கள் சோம்பேறியா இருந்தீங்கன்னா உன் வீடு தரித்திரம் பிடிச்சதா இருக்கும். ஹல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவன் கையோ ஆளுகை செய்யும். சுறுசுறுப்புள்ளவங்க நல்ல வேலை
செய்கிறவங்கள உழைப்பாளிகளாய் நீங்க இருங்க. கர்த்தர் உங்க வீட்டை உங்க மூலம் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் சொன்னேன், அவர்கள் உண்மையான தெய்வத்தை கண்டுபிடித்தார்கள். இரண்டாவது காரியம் சொன்னேன், அவர்கள் பலவீனர்களாக இருந்தாலும் அந்த பலவீனத்திலேயும் தங்களுடைய வீட்டை விட்டு, தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தை விட்டு அவர்கள் போகாமல் கர்த்தருக்காக இருந்தார்கள். மூன்றாவது காரியம் சொன்னேன், அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நான்காவது சொன்னேன், அவர்கள் நல்ல வேலை செய்கிறவர்களாய் உழைப்பாளிகளாய் இருந்தார்கள். ஐந்தாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 31வது அதிகாரம், அந்த அதிகாரத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். நான் அதை சொல்றேன் பாருங்க. எல்லா காரியங்களும் நிறைவேற்றி முடிந்தது. யாக்கோபு லாபானுக்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் உழைச்சாச்சு. அதுக்கு முன்னையும் உழைச்சிட்டாரு. நிறைய உழைப்பு எடுத்து கொடுத்துட்டார். லாபானுக்கு திரளான ஆஸ்திகள், இந்த யாக்கோபு வந்ததுன்னு விட்டு திரளான ஆஸ்திகள். ஹல்லேலூயா. திரளான ஆஸ்திகள் வந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு யாக்கோபுடைய 2 குமாரர்களும் சொல்றாங்க, எங்க அப்பாவால தான் இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த யாக்கோபு கேட்ட போது அவருக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா கஷ்டமா போகுது. ஏன்னா வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் இந்த யாக்கோபோடு இருந்ததினால், இந்த யாக்கோபு இந்த இடத்துல லாபானுடைய வீட்டுக்கு வந்ததினால் மாத்திரம்தான் அந்த லாபான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிடுது. இவர் என்ன செய்கிறார் பாருங்க. நீங்க பாருங்க, 1ஆம் அதிகாரம் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலேயே, அதே போல 31வது அதிகாரம் 14வது வசனத்திலேயே நீங்கள் வாசித்தால் புரியும். வாசியுங்கள் 13, 14. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய், கர்த்தர் சொல்றாரு யாக்கோபிட்ட, நீ திரும்பி போ அப்படின்னு. அதற்கு ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு, இது கர்த்தர் சொல்றாரு யாக்கோபிடத்துல, நீ உன் வீட்டுக்கு நீ திரும்பி போ, தகப்பன் வீட்டுக்கு நீ திரும்பி போ, போதும் நீங்க இருந்ததெல்லாம் அப்படின்னு. உடனே இந்த வார்த்தையை வாங்கி கொடுத்து யாக்கோபு என்ன செய்யறான் பாருங்க. தன்னுடைய மனைவிகளாகிய 2 பேரையும் ராகேல்ட்டையும் லேயாள்டையும் என்று சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என் தகப்பன் தேவனாகிய என் பிதாக்களின் தேவனாகிய தேவாதி தேவன் என்னிடத்தில் சொன்னார், நீ போதும் இங்கிருந்து போ, புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார் அவர். தன்னுடைய மனைவியிடத்துல போய் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கொடுக்குற பதில பாருங்க. அதற்கு ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்தில் இருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம், தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். பாருங்க, அவங்களுடைய ஜீவியம் எவ்வளவு ஒரு சாரமுள்ள ஜீவியமாய் இருந்திருக்கிறது பாருங்க. நிறைய பெண்கள் இன்னைக்கு நம்ம இந்த காலத்து பெண்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பா விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ எந்த காட்டுல இருந்து வந்து சேர்த்தியோ எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, நீ யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது, நீ எங்களை கூட்டிட்டு போற நிக்கிறியோ, உன்னை நம்பி நாங்க எப்படி வர முடியும்? எங்க தகப்பனை விட்டு நாங்க எப்படி வர முடியும்? எங்க அப்பா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க நின்றுருந்தாங்கன்னா, யாக்கோபு ஒரு தனி தேசமாய் மாறி இருக்க முடியாது. பாருங்க, இங்க 2 பேரும் இருந்த ஒரு பிரதான குணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். தேவனை அவர்கள் நம்பினார்கள். பாருங்க, தேவன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லுவாங்க, தேவன் தான் உங்க ஆசீர்வதித்தார், எங்க தகப்பனிருந்து எடுத்து உங்க தேவன் தான் ஆசீர்வதித்தார். அநேக சொல்லுவாங்க, எங்க அப்பா வீட்லயே வாங்கி தந்த ஃப்ரிட்ஜ், எங்க அப்பா கட்டி தந்த வீடு, நீ பெரிய ஆளா? அப்படிலாம் புருஷனை கனவீனப்படுற ஸ்திரீகள் இன்றைக்கு உண்டு. எப்படி வீடு கட்டப்பட முடியும்? முடியவே முடியாது. அவங்க ஒண்ணு சொன்னாங்க, எங்க அப்பா சொத்து இல்லப்பா, இது தேவன் உமக்கு தந்த சொத்து. எவ்வளவு ஒரு
ஒரு விசுவாசம் தேவன் மேல, எவ்வளோ ஒரு நம்பிக்கை தேவன் மேல பாருங்க அவங்களுக்கு. 2 பேரும் சொல்றாங்க. நான் யோசிச்சேன், அப்பா கர்த்தர் இவங்க பேரை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா சாதாரணமா அவர் எழுதியிருக்க மாட்டார். இந்த வேத புத்தகத்திலே அவர்களுடைய 2 பேருடைய பேரும் திரும்ப எழுதப்பட வேண்டுமானால் அது சாதாரணமாக முடியாது. அவங்க ஆணித்தனமா சொல்றாங்க, வாங்க வாங்க நம்ம போயிடுவோம். புருஷனோடு கூட தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துழைப்பாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஒரு சகோதரன் அடிக்கடி சொல்லுவார், என் மனைவி வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, ஆனால் என் மனைவி எந்நாள் வரைக்கும் அதையே சொல்லி 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 ஒவ்வொரு நாளையும் என்னை சாகடிக்கிறாள். எங்கள் அப்பா கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, எங்கள் அப்பா வீடு, எங்கள் அப்பாவுடைய சொத்து. ஹல்லேலூயா. அநேக பெண்களுக்கு இன்னொரு சுபாவம் என்னன்னா, என்ன எடுத்தாலும் அம்மா அப்பா வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. புருஷனை விட்டு போகக்கூடாது. உன் வீடு கட்டப்பட வேண்டுமானால் புருஷன் எங்கேயோ அங்கே இருக்கணும். நான் கல்யாணம் ஆகி வரும்போது எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லாரும் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே பாருமா எங்கள் மாமா அவர் கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாருமா எப்போ வந்தாலும் 2 பேராக தான் வரணும். எப்படி வரணும்? 2 பேராக தான் வரணும், ஒத்தையாக வரக்கூடாது. நீ மட்டும் வந்தீங்கன்னா நாங்கள் உன்னை துரத்திடுவோம் அப்படின்னாங்க. அந்த மைண்ட் செட்டு பாருங்க. அந்த கல்யாணம் ஆகி வரும்போது அவங்க என்ன புத்தி சொல்கிறாங்களோ அதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம மைண்டில் அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது எப்போவுமே இருக்கும். ஹல்லேலூயா. அநேக பெண்கள் புருஷனை விட்டு பிரிந்து போவதும், தகப்பன் வீட்டிலேயே போய் உட்கார்ந்துறதும், இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அழகே இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்த கடவுளத்திலே, கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே நீ என்ன சூழ்நிலை ஆனாலும் தேவனை நம்பி உறுதியாக இருப்பாயானால் வேதத்திலே நீ பொறிக்கப்பட்ட பேராக, தேவனிடத்தில் நீ பாராட்டுகளை பெறுகிற ஒரு பெண்மணியாக நீ வாழ முடியும். உன் குடும்பத்தை பற்றி அநேக சாட்சி சொல்லுவாங்க. பாருங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க. நல்ல பொண்ணு பாவ, புருஷனை சொல்றாங்களோ இல்லையா, பொண்ணுதான் சொல்லுவாங்க, நல்ல பொண்ணு பாவ, நல்ல குடும்பத்தை கட்டி காக்குறான், மாமனார் நல்லா காப்பாற்றினான். அது எத்தனை புருஷனுக்கு தம்பிமாரு காப்பாற்றி விட்டான், தங்கச்சிமாரு காப்பாற்றி விட்டான். நீங்க எப்படி வாழ்ந்து சிறப்பா இருக்கிறா பாருங்க. அந்த பேர் நம்ம வாங்கணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ரொம்ப அதிர்ச்சியாகி போனேன். அவர்கள் சொல்றாங்க, என் தகப்ப விட்ட ஆஸ்தி இல்லை, தேவன் உமக்கு கொடுத்த ஆஸ்தி. வாங்க நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு நம்ம போவோம். நீ உன்னுடைய தேசத்துக்கு பாருங்க, முன்பின் பார்த்திருக்கவே மாட்டார்கள். அப்படி ஒரு தேசத்தை பார்த்திருக்கவே மாட்டார்கள். அவங்க நம்பிக்கையோட அவங்க யாரை நம்பி இருப்பாங்க? தேவனை நம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு யாக்கோபில் நம்பிக்கை இருக்குமோ இல்லையோ, அவங்க யாக்கோபின் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்தபடினால, அந்த தேவன் யாக்கோபை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார் என்றது அவங்க பார்த்ததுனால, உடல் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால, இந்த யாக்கோபோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான இந்த பொறுப்பு, விலையேற பெற்ற பொறுப்பு. ஒருவேளை உங்களுடைய தகப்பன் வீட்டிலிருந்து சில ஆஸ்திகள் உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வேண்டுமானால், உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டுமானால், நீங்கள் இன்றைக்கே உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் விட்டு வெளியே வாருங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவாதி தேவன், உண்மையுள்ள தேவன், அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன். இந்த நாளிலே உங்களுடைய கரத்தை அவருடைய கரத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை தயவாய் அவர் நிறைவேற்றும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ள, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, இந்த நாள் ஆராதனையிலே உம்மோடு கூட உறவாட எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய் ஆவியானவர் தாமே ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து, ஆராதனையின் வேளையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதுக்காக, உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் மகிழ்ந்து துதித்து பாடி தேவனுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டினீர். விசேஷமாக எங்களுடைய துதி, ஸ்தோத்திர, விண்ணப்ப ஜபங்களை நீர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் வீட்டை கட்டின
புத்தியுள்ள ஸ்திரியை குறித்து அன்பான சகோதரி அவர்கள் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக, நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக, எழுப்புதலின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் வாசித்த வண்ணமாக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று, மற்றபடி அல்ல என்று சொல்லி அந்த விதவை தன்னுடைய பிள்ளைக்காக உம்மிடத்தில் மன்றாண்டின பொழுது, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சொன்னீர். ஆனாலும் பக்தி வைராக்கியம் உள்ள அந்த ஸ்திரீ, மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கையை தின்னுமே என்று சொன்னபொழுது இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த ஸ்திரியை நீர் பலப்படுத்தினீர், தைரியப்படுத்தினீர், அவளுடைய விசுவாசத்தை நீர் அங்கீகரித்தீர். இன்றைக்கும் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை இந்த திருச்சபை மக்கள் ஆண்டவரே கேட்டிருக்கிறார்கள். எல்லா கர்த்தருடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய அன்பான சகோதரிகளுக்காகவும் நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தில் இன்னும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக. ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை, நாங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளை நாங்கள் அசட்டையா எண்ணாதபடிக்கு, கர்த்தருடைய நாளை ஆண்டவரே பயபக்தியோடு கூட உம்மிடத்திலே நாங்கள் கிட்டி சேர தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியம் செய்யவும் நாங்கள் உம்மை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து உம்முடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளும்போது நீர் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு செல்வதாக எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய ஜெப வீட்டிலே எங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறீர். எங்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் உம்முடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரிக்கிறவராக, ஏற்றுக்கொள்ளுகிறவராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினால உம்மை நாங்கள் சேவிக்கவும், உம்முடைய நாமத்தை நேசிக்கவும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக உம்முடைய ஊழியங்களை நாங்கள் செய்யவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. நடத்தும் நன்மை செய்யும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கிட்டி சேரும் பொழுதெல்லாம் உடைய தெய்வீக மகிமை எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தூய ஆவியானவரே, சபையை நீர் மட்டுமாய் காத்து வருகிறீர். சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஆராதனை செய்கிறவர்களாக, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக, உம்முடைய அளவில்லாத நன்மைகளை இந்த பூமியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின் போல உம்முடைய தெய்வீக வார்த்தையின் மூலமாக எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கங்கே நாங்கள் எங்களுடைய சபையிலே கூடி வர முடியாதபடி அங்கங்கே காணப்பட்டாலும் கர்த்தருடைய வல்லமை எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது, எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் நீர் பாதுகாத்து நடத்தி வருகிறீர். திருச்சபையுடைய எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். யாருக்கும் எந்த நோய் தொற்றுகளோ, பலவீனங்களோ, வியாதிகளோ, ஆண்டவரே விபத்து, ஆபத்து, நாச மோசங்களோ வராதபடிக்கு எல்லாத்தையும் இங்கே விலைக்கு பாதுகாக்க முடியும் நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை எடுத்து போட்டார்கள் என்று சொல்லி எலியா உம்மிடத்திலே மன்றாடும் பொழுது அவனுக்குண்டான தேவ உத்தரவு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்று சொல்லி அவனை தேற்றுகிறீர். அப்படி போல இக்காலத்திலேயும்
கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதன்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை நீர் உறுதிப்படுத்துகிறீர். இந்த மோசமான நாட்கள், மோசமான ஜனங்கள் மத்தியில், மோசமான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவ பிள்ளைகளை நீர் கிருபையாக பாதுகாத்து வருகிறீர். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறதே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாததாக இருக்கிறபடினாலே, தேவன் உடைய கிருபை வரங்களினாலே உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பு மாறாதிருக்கிறபடினாலே எங்களோடு கூட இருந்து எங்களையும் எங்களுடைய திருச்சபையும் எங்கள் திருச்சபையுடைய எல்லா குடும்பங்களையும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. தேசத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி சீக்கிரத்தில் உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, துதிக்க, மகிழ்ந்திருக்க, ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவரே வளர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. நடத்தும் நன்மை செய்யும் ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நிகழ்வுகளுக்காக எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வருமானங்களை தந்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய கரமுடைய பிள்ளைகளை நடத்தட்டும். ஆண்டவரே அவ்விதமாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக சீக்கிரத்தில் நல்ல புத்திர பாக்கியத்தை தந்து இப்படி பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். திருமண வரங்களுக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வரன்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் கொண்டு வந்து பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்விலே கர்த்தாவே பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி திருச்சபையின் முதியவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டும்படி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை பாதுகாக்கும்படி, ரட்சிக்கும்படி, வழி நடத்தும்படி உம்முடைய ஆலோசனை தந்து அவர்களை நீர் கர்த்தாவே உம்முடைய கரம் பிடித்து நடத்தும்படி உம்முடைய கரங்களிலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் அவகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.